Hi, hello, வணக்கம், ஐபோவான். Welcome to Princess Authentic Kitchen. இன்னைக்கு என் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்காக வந்து ஒரு சிம்பிளான ரெசிபியோட வந்திருக்கு. இது ஒரு ஸ்நாக் ரெசிபி தான். ஸோ இன்னைக்கு நான் செய்ய போற இன்னைக்கு நான் வாழைக்காய் பொரியலோட வந்திருக்கேன். இது சிம்பிளா செய்யற ஒரு ஸ்நாக் ரெசிபி. ஸோ அதுக்கு நான் வந்து 3 வாழைக்காய் எடுத்திருக்கேன். நல்லா அடிக்கிற வெயிட் வந்து 415 கிராம் வருது. இதுக்கு எவ்வளவு ஆண்டில் உங்களுக்கு தேவை அளவானது நீங்க வந்து சேர்க்கலாம். ஸோ இந்த இருக்கு நான் 3 வாழைக்காய் எடுத்திருக்கேன். நான் இந்த வாழைக்காய் இந்த வெட்டி எடுக்க முதல் வந்து நான் இதுக்கு தேவையான பேட்டர், இதுக்கு தேவையான மாவு வந்து முதல் கரைச்சி எடுக்க போறேன். ஸோ வாங்கோ இந்த மாவு வந்து முதல் கரைச்சி எடுப்பேன். இதுல வந்து நான் இந்த சின்ன உரல் எடுத்திருக்கேன். எடுத்து வச்சுக்கொண்டு இதுல வந்து கோணிரால் இருக்குது. நான் 8 கிராம் கோணிரால் எடுத்திருக்கிறேன். இப்போ இதை இந்த உரல்ல போடுங்க. போட்டுட்டு இதை அடிச்சு விடுங்க. இந்த கூனிரால வந்து இப்படி நான் பட்டை அடிச்சிருக்கேன். இந்த இருக்கு இதை நான் பரம்ப அரைக்கி வச்சிருக்கேன். இந்த வாழைக்காயை வந்து நான் துவைக்கிறதுக்கு ஒரு பேஸ்ட் ஒன்று செய்யணும், ஒரு பேட்டர் செய்யணும். அதுக்கு நான் ஒரு பிரமாண டிஷ் எடுத்து வச்சிருக்கேன். எடுத்து வச்சுக்கொண்டு இதுல வந்து கடலை மாவு இருக்குது. 1 கப் எல்லாட்டிக்கு 100 கிராம் கடலை மாவு இருக்கு. இந்த கடலை மாவை இதுல போடுங்க. இந்த இருக்கு நான் இடிச்சு வச்ச கூனிரால் இருக்குது, இதுல போடுங்க. நறுவல் அரைச்ச காஞ்ச மிளகாய் இருக்குது. சில்லி ஃபிளேக்ஸ் 1 டேபிள் ஸ்பூன், இதே இதுல போடுங்க. இதில் மஞ்சள் இருக்குது, டர்மரிக் பவுடர் 1/2 டீஸ்பூனு, கொஞ்சம் குறைய இருக்குது, இதே இதில் போடுங்க. உங்களுக்கு தேவைக்கான உப்பு சேருங்க. நான் இப்போதைக்கு 1/2 டீஸ்பூனு கொஞ்சம் குறைய சேர்க்குறேன். இதில் வந்து கருவேப்பிலை இருக்குது. 2 காம்பு கருவேப்பிலை எடுத்து நல்லா சின்ன சின்ன வட்டி இருக்கேன். இப்போ இதே இதில் போடுங்க. இதில் வந்து 1 வெங்காயம் எடுத்து நல்ல குறுனியாக வட்டி இருக்கிறேன். இப்போ இதே இதில் போடுங்க. இப்போ இந்த ட்ரை இன்க்ரீடியன்ஸை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இருக்கு இப்படி மிக்ஸ் பண்ணியிருக்கேன். மிக்ஸ் பண்ண பிறகு இதுல வந்து தண்ணி இருக்குது. நான் இப்போதைக்கு 1/2 கப் இல்லாட்டி 125 மில்லி தண்ணி எடுத்திருக்கிறேன், நார்மல் தண்ணி. இதை விட்டு ஆகலும் தண்ணியா குழைச்சிடாங்க, கொஞ்சம் திக்கா இதை கரைச்செடுக்கணும். நான் எடுத்த 1/2 கப் தண்ணியில் வந்து சரியா 1/4 கப்புக்கு 1 டேபிள் ஸ்பூன் குறைய மிஞ்சி இருக்கு. நிறைய தண்ணி விடையில நான் இந்த இருக்கு இப்படி ஒரு திக்கான பேஸ்ட்டுக்கு இதை நான் கரைச்சிருக்கிறேன். ஆகலும் தண்ணி விட்டுறாதீங்கோ. இப்படி இந்த இருக்கு ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாவை வந்து நான் கரைச்சிருக்கிறேன். இதை கரைச்சி வச்ச பிறகுதான் இந்த வாழைக்காய் வந்து வெட்டி எடுக்க போறேன்னு சொன்னா, முதலே வந்து வாழைக்காய் வெட்டி வச்சுட்டீங்கன்னு சொன்னா அந்த கயிறு பிடிக்குமென்னு சொல்லுவாங்க, கலர் மாறிடுமில்ல. ஸோ அதால தான் இந்த மாவை வந்து கரைச்சி வச்சுட்டு இந்த வாழைக்காயை வந்து நாங்கள் வெட்டி எடுப்போம். ஸோ வாங்கோ இந்த வாழைக்காயை வந்து வெட்டி எடுப்போம். இந்த வாழைக்காய் எடுத்திருக்கிறேன். இது நாங்கள் முதல் தோலை வந்து சீவி எடுத்துட்டு வெட்டி எடுப்போம். இந்த இருக்கு இப்படி நான் தோலை வந்து சீவி இருக்கிறேன். இந்த இருக்கு ஃப்ரெண்ட்ஸ், இந்த வாழைக்காய் தோலை வந்து உரிச்சிட்டு இப்போ கழுவி வச்சிருக்கிறேன். இப்போ உங்களுக்கு விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி வெட்டி இருக்கலாம், வட்டமட்டா வெட்டி இருக்கலாம், நீட்டு நீட்டா வெட்டி இருக்கலாம், உங்களோட விருப்பம். இன்றைக்கு நான் நீட்டு நீட்டா வெட்டி இருக்க போறேன். ஒன்று நல்ல மெல்லிசா வெட்டி இருங்கோ. இந்த இருக்கு இப்படி நான் மெல்லிசா நீட்டு நீட்டா வெட்டி இருக்கிறேன். ஸோ நான் உண்டை வந்து நீட்டு நீட்டா வெட்டி இருக்கேன். உண்டை வந்து சரிச்சு வெட்ட போறேன். நல்ல மெல்லிசா வெட்டினீங்கன்னா நல்ல கிறிஸ்பியா இருக்கும். இந்த இருக்கு இப்படி நான் இதை சரிச்சு வெட்டி இருக்கிறேன். இந்த இருக்கிற கடைசியா இருக்குது உண்டு, இதை வந்து நான் வட்டம் வட்டமா வெட்டி எடுக்க போறேன் நல்ல மெல்லிசா. இந்த இருக்கு இதை நான் வட்டம் வட்டமாக வெட்டியிருக்கிறேன். இந்த இருக்கு ஒரு வாழைக்காயை வந்து நீட்டாக வெட்டியிருக்கேன், ஒன்றை வந்து சரிச்சு வெட்டியிருக்கேன், ஒன்றை வந்து நடுவில் வந்து இப்படி நேர வெட்டியிருக்கிறேன் மெல்லிஸாக.
இப்போ இதை நாங்கள் பொரிச்செடுப்போம். வாழைக்காய் பொரிக்கிறதுக்கு இதில் எண்ணெய் வச்சு ஹீட்டை கொண்டு வந்து மீடியம் ஹீட்டில் வச்சுருக்கேன். வச்சு கொண்டு இந்த எண்ணெய் கொதிச்சுட்டுது. இப்போ நாங்கள் பொரிச்செடுப்போம். இந்த இருக்கு நான் கரைச்சி வச்சு பேஸ்ட் இருக்குது, இந்த மா இருக்குது, நீட்டு வட்டி வச்சதில்ல. இதில் ஒன்று எல்லாம் 2 போட்டுட்டு நல்லா துவைச்சிடுங்கோ. இந்த மாலை தண்ணியை கரைச்சிங்கன்னா இந்த மா இந்த வாழைக்காயில் ஒட்டி பிடிக்காது. இப்போ அதை நல்லா கிறிஸ்பியாக பொரிச்செடுப்போம். இப்போ ஒரு 1.5 நிமிஷமா இதுலேருந்து பொரிஞ்சோன்றிருக்கு. மற்ற பக்கம் திருப்பி விடுறேன். ஹீட்டை மீடியம் ஹீட்லேயே வையுங்கன்னு சொன்னால் வெளியில் டக்குன்னு ப்ரௌன் ஆயிரும், உள்ளுக்கு அவியாது. இப்போ டோட்டலியாக 4 நிமிஷம் பொரிஞ்சோன்னு இருக்குது. இப்போ இன்னும் 1 நிமிஷம் நான் டோட்டலியாக அதை நான் 5 நிமிஷம் பொரிய விட்டுனா இந்த இருக்கு. இப்படி நல்லா கோல்டன் ப்ரௌனாக வந்திருக்கல. இப்படி வரைக்கும் ஒரு பேப்பர் டவல் போட்ட பிளேட்டில் ரக்கி எடுக்கிறேன். இந்த இருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த இருக்கு இந்த வாழைக்காயில சிம்பிளா செய்யற ஸ்நாக் செய்து முடிஞ்சது. இந்த இருக்கு நல்ல பெர்ஃபெக்டா வந்திருக்கு. இதுக்கு ஒரு சின்ன ஒரு டிப், இந்த வாழைக்காய் நல்ல மெல்லிசா வெட்டினீங்கன்னா தான் நல்ல கிறிஸ்பியா இருக்கு. ஆளும் திக்கா வெட்டிட்டீங்கன்னு சொன்னா அந்த கிறிஸ்பினஸ் இருக்காது. ஸோ மேக் ஷூர் பண்ணுங்க நல்லா மெல்லிசா இதை நீங்க வெட்டிடுங்க. இப்போ இதை நான் டேஸ்ட் பண்ணி பார்க்க போறேன். நான் சைட்ல சில்லி சாஸ் வச்சிருக்கேன். ஒரு சில்லி சாஸ் தொட்டு சாப்பிட்டீங்கன்னா நல்லா இருக்கும், சும்மா சாப்பிட்டாலும் டேஸ்டா இருக்கும். ஸோ ரெண்டும் நாங்கள் சாப்பிட்டு பார்ப்போம். என்ன ஒரு சின்ன பீஸ் சாப்பிடுவோம். இருக்கு அந்த மாதிரி நல்லா டேஸ்டா வந்திருக்கு. சாப்பிட நிப்பாட்டே மாட்டீங்க. நல்லா சுட சுட பொரிச்சிட்டு சாப்பிட்டீங்கன்னா இன்னும் நல்ல டேஸ்டா இருக்கு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சொன்னா மறக்காம தம்ஸ் அப் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு இந்த சேனல் இன்ட்ரெஸ்டிங்கா பிடிச்சிருந்ததுன்னு சொன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் அமைத்து அதுக்கு பக்கத்துல இருக்க பெல் ஐகான் அமைத்தினா தான் நான் அப்லோட் பண்ற வீடியோஸ் எல்லாம் உங்களை சேரும். மீண்டும் இன்னொரு இன்ட்ரெஸ்ட் கண்டிஷன்ல சந்திக்கும் வரையும் நன்றி, வணக்கம், ஐபோவான், பாய்.